மம்தா அங்கேயுமே தேர்தல் தீ பரவிக்கிட்டு இருக்கு. மேற்கு வங்கத்திலையும். ஏன்னா அங்கேயுமே இப்போ வரப்போகுது தேர்தல். அங்கே வந்து ரெய்டு நடத்துனாங்க அமலாக்கத்துறையிலேருந்து. அந்த ரெய்டுக்கு இடையிலே அதிகாரிகளே மதிக்காமல் உள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நான் உள்ளே போய் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மம்தா. மம்தா சொன்ன காரணம் என்னென்னா, எங்கள் கட்சியோட வேட்பாளர் பட்டியல், அது எங்கள் கட்சியோட வியூகங்களை திருட பார்க்குறாரு அமித்ஷா இடியை வச்சுன்னு சொன்னார். இடி வந்து ஆவணங்கள், அதில் பண பரிமாற்ற ஆவணங்கள்லாம் இருக்குது, இவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, அதனால தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடி அதிகாரிகள் மேலே அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு பல்வேறு வழக்கில் எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க மாநில காவல்துறை. கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க இடி. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு கோர்ட் ரூமில் சுர்வா கோஷ் அப்படிங்கிற நீதிபதி வந்திருந்தாங்க உள்ள. அங்கே பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரையும் கோர்ட் ரூம் ஃபுல்லாக வழக்கறிஞர்களாக நின்றுருக்காங்க. நிற்கவே இடம் இல்லாமல் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இப்படியான சூழலில் என்னால் விசாரிக்க முடியாது, இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வெளியே போங்க, இல்லைனா 5 நிமிஷத்தில் வெளியே போகலாம், நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள வழக்கறிஞர்களுக்குள்ள நீ வெளியே போ நான் வெளியே போன்னு சண்டையாக 5 நிமிஷம் கழித்து வழக்கை 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இது திரிணாமுல் காங்கிரஸ் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்குன்னு பாஜக வந்து சொல்கிறாங்க. நம்ம திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களே எல்லாருமே கோட்டு போட்டு உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆனர் வண்டுமுருகன் மாதிரி போயிட்டாங்களா என்னன்னு தெரில, ஆனால் இப்படி பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இது பத்தாதுன்னு இவங்க மஹுவா மைத்ரா, டெரிக் ஓப்ரைன் உள்ளிட்ட திரிணாமுல் எம்பிக்கள் அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், டெல்லியிலே போய் அது எப்படி இடி அனுப்பி நீங்கள் வந்து திருடுவீங்க ஃபைல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தாங்க. அவங்கள குண்டுக்கட்டா டெல்லி போலீஸ் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக மாற்றிருக்காங்க மம்தா.